வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதி வந்து விஜய் இறங்கி செயல்படுறாரு அப்படிங்கிறத தாண்டி, அங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, வெள்ளாள சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்திலயும் இருக்காங்க, இந்து மதத்திலயும் இருக்கிறாங்க. சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறனாலயும் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து அங்க வாய்ப்புகள் குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்போது வெற்றியும் பெற முடியும். அந்த சமுதாய மக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. முத்திரையர் சமுதாயமும் இருக்கிறாங்க, முக்குலத்து சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, பட்டியலின சமுதாய மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த சைடு குறிப்பா பார்த்தீங்கன்னா, வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள குடுத்து, திரும்பவும் அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும் செய்வாங்க. அவங்க ஓட்டு போட்டா, அவங்க கண்டிப்பா வந்து வெற்றிய தீர்மானிக்க முடியுமே தவிர, வெற்றி பெறதுக்கான ஒரு காரணமா அந்த சமுதாய மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்ப ஜோசப் விஜய் இறங்குறாரு அப்படின்னா, அவர் வந்து கிறிஸ்தவ வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரு. அதேபோல இனிகோ இருதராஜும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்ப அதிமுக சார்பா ராஜசேகர் போட்டிருக்காங்கல்ல, அவருமே அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியில கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமின்னு இருக்கார்ல, அவரும் அந்த சோழிய வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவர். மற்ற சமுதாய மக்கள் வந்து கண்டிப்பா கட்சி ரீதியான ஓட்டுகள போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற சமுதாயத்துல மக்கள் வந்து சுயேட்சையா கூட போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முத்திரையர் சமுதாயத்துல வந்து ஓட்டு போடுவாங்க. பட்டியலின சமுதாயத்துல வந்து சிலர் வந்து சுயேட்சையா போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நாட்கள் இருக்கறனால கண்டிப்பா அவங்கலாம் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்போ முக்குலத்து சமுதாயத்துல இருந்து அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் அ முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி சார்பா நந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டி போடுறார். இவர் நந்தகுமார் வந்து பெருசா வந்து விஜய் எதிர்த்தோ, திமுகவ இனிக்கோ இருதராஜை எதிர்த்தோ பெரிய அளவுல வந்து வெற்றி பெறுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா வந்து 20,000 40,000 வாக்குகள அவர் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு சொல்றாங்க. ஏன்னா இந்த சமுதாய மக்கள் வந்து சமுதாய ஒற்றுமையோட ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, நந்தகுமார் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாலும், வெற்றிக்கு நெருக்கத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, தாராநல்லூர், வரையநேரி, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஈபி ரோடு, அ எல்லா பக்கட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்க. கொஞ்சம் நந்தகுமாருக்கும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நந்தகுமார் வந்து வெற்றி பெறாரோ இல்லையோ, மிகப்பெரிய ஒரு தாக்கத்த அந்த பகுதியில ஏற்படுத்துவார். மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் இருக்கிறாரு அப்படின்னா 2 தொகுதியில போட்டி போடுறாரு. 2 தொகுதியில போட்டி போட்டாரு அப்படின்னா, ஒரு தொகுதிய வந்து அவர் வந்து கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படின்னா, அவரு மெட்ராஸ வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்க வந்து கேன்சல் பண்ணிருவாரு. எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணிருவாரு. இனிகோ இருதராஜ் சென்னையில இருப்பாரு. அடிக்கடியெல்லாம் அவர பார்க்க முடியாது. 2வது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி நாம் தமிழர் கட்சி கும்பகோணத்துக்காரரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ராஜசேகர் திருச்சிக்கார் தான். அதேபோல நந்தகுமாரும் திருச்சிக்கார் தான். இந்த 5 பேருக்குள்ள தான் போட்டி. ராஜசேகரும், நந்தகுமாரும் வந்து திருச்சிக்காரங்க. நந்தகுமார் வந்து அதே தொகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால, கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகள் பெறுவார் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றது கொஞ்சம் ஓவர் கற்பனை தான். ஆனா வந்து கண்டிப்பா வந்து ஒரு தாக்கத்த, வெற்றி தோல்விய ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபரா நந்தகுமார் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. சசிகலா ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.